பண்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம்ங்க. இந்த வீடியோவில் என்னை பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ளே போகலாங்களா? நீங்களும் என்னோட சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம். என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேலா, நீதான் என்னை நம்பி இந்த வீடியோ பதிவை பார்க்க வந்தவங்களை கூட நின்று காப்பாற்றணும். அவங்க கஷ்ட நஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷமா இருக்க நீதான் ஐயா பொறுப்பு. ஜோதிடம் என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம். இந்த கலையில துலாம் ராசி நேயர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது, அவங்க வாழ்க்கை நல்லபடியா மாறுமா மாறாதா, அவங்க பிழைக்க ஒரு வழியாவது இனி இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விலாவரியா பேச போறோம்ங்க. அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்ககிட்ட வரும். தனுஷ் ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க, பூ போல மனசுங்க. கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க. குரு பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க. எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிட்டு போறார் அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போறவர் பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்க தான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் தனுஷ் ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துப்பாங்க. இதனால பார்க்குறவங்க எல்லாருமே தனுஷ் ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும் தாங்க தெரியும். கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் தனுஷ் ராசிக்காரங்க. வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தாங்க நீங்க. கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசா ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும். தனுஷ் ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தங்களுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கவங்க தான் நீங்கள். ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது, என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான தனுஷ் ராசிக்காரங்க சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில் தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழல்ல உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தாங்க இருக்கு. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோ பதிவுல பார்க்க போறோங்க. இந்த 2025 9 மாதங்கள் அப்படிங்கிறது முழுமையாக முடிஞ்சிருச்சு. இந்த 9 மாதங்களுமே சொல்லிக்கிற அளவுக்கு தனுஷ் ராசிக்காரங்க வாழ்க்கையில் பெரிதாக எந்த ஒரு முன்னேற்றமுமே கிடையாதுங்க. கடந்த காலகட்டங்களை எப்படி மோசமான நிலையில் இருந்தீங்களோ அதே மாதிரி தான் இந்த 2025 9 மாதங்கள் அப்படிங்கிறது கசப்பான நாட்களோடையே தனுஷ் ராசிக்காரங்க பெரும்பாலும் நாட்களை வந்து கழிச்சிருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய ஒரு 6 மாதங்கள், இந்த 2025 கடைசி 3 மாதங்களும் 2026 முதல் 3 மாதங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. இந்த ஐப்பசி மாதம் முதல் வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பெயர்ச்சியோட பலன்களும் சூரிய பகவானுடைய பெயர்ச்சியுடைய பலன்களும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது.
அதுக்கடுத்து ஐப்பசி 2வது வாரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிர பயிற்சியோட பலன்களும் உங்களுக்கு தனுஷ் ராசிக்காரங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. ஏன்னா தனுஷ் ராசியுடைய அதிபதியே பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான். ஏன்னா குரு பயிற்சி மூலமாக இத்தனை நாட்டில் உங்களுக்கு எந்த ஒரு முன்னேற்றமுமே கிடையாதுங்க. இப்போ உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல வந்து குரு பகவான் வந்து சஞ்சாரம் பண்ணுறார். இதன் மூலமாக ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் தனுஷ் ராசிக்காரங்களுக்கு மட்டுமே வந்து முழுமையாக கிடைக்க போகுது. கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் இதன் மூலமாக கூடுதல் பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது நீங்கள் நினச்சி பார்க்க உயர்வுக்கு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில ஏற்பட போகுது. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஐடி ஜாபோ ப்ரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க. கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்டில் அலைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலையும் சரி இல்லற வாழ்க்கையிலையும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க. இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாக இருக்காதுங்க. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. உங்களுக்கு கூடயே இல்லை, உங்களுக்கு அப்புறமோ கூட நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடைச்ச நல்ல ஒரு ஹையரான பொசிஷனில் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்றைக்கு வரைக்குமே இருந்துட்டுருக்கீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. இனி நினச்சது எல்லாமே நடக்கும். தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது தனுஷ் ராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் மட்டுமே பெரும்பாலும் சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது எளிமையாக அடைஞ்சிருது. ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். ஏண்டா தனுஷ் ராசியில் பிறந்தோம் திருமணமே அடைய மாட்டேங்குது, வேற ராசியில் பிறந்தா கூட கல்யாணமாவது ஆயிருக்குமே அப்படின்னு நிறைய ஆண்கள் வந்து புலம்பிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். வாழ்க்கை துணையை இழந்த தனுஷ் ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து 2வது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி 2வது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசிடுவாங்களா, ஊர்க்காரங்க தப்பா நினைச்சிருவாங்களா, அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து 2வது திருமணத்தை பற்றி யோசிக்காம இருக்கீங்க. ஓகேங்களா? ஆனால் இந்த காலகட்டத்தில் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியில் வந்து ரொம்ப வாழ்கிறது ரொம்ப கஷ்டங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்துக்காக எங்கள் தனுசு ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது, நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, வாரத்தில் 3 நாள் முருகர் கோவில் போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம், ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய 6 மாதங்களுக்குள்ள நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ்லாம் அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க, அல்லது பிரிஞ்சு தனியாக போய் வாழ்ந்துட்டு இருப்பீங்க. நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் நீங்கள் டிவோர்ஸ்க்குலாம் அப்ளை பண்ணியிருந்தாலும் அது எல்லாமே கேன்சல் பண்ணிட்டு மீண்டும் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை சந்திச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க தனுஷ் ராசிக்காரங்க மட்டும்தான். ஏன்னா நல்லா லவ் பண்ணிட்டு இருப்பீங்க, திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆயிருக்கும். இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க. வேற காஸ்டா இருக்குது, நல்ல குடும்பமா இல்லை, பையனுக்கு நல்ல வேலை இல்லை, வசதி இல்லை, ஏதாவது ரீசன் சொல்லி அவங்களும் தட்டி கழிக்க முடியுமோ எதெல்லாம் எப்படிலாம் பண்ண முடியுமோ அப்படிலாம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே உள்ளது. இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. உங்க குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இதை நினைச்சு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாங்க.
ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுது. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுதுங்க. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது. நீங்கள் போய் ஒரு தனுசு ராசிக்காரங்களை பார்த்து கேட்டிங்க அப்படின்னா எனக்கு 3 லட்சம் இருக்குதுங்க, 5 லட்சம் இருக்குதுங்க, 10 லட்சம் இருக்குதுங்கன்னு சொல்லுவாங்க. கடன் இல்லாத தனுசு ராசிக்காரங்க நீங்கள் பார்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. வரக்கூடிய நாட்களில் அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வந்து பொருளாதார பிரச்சனை எல்லாமே இதாயிருங்க. ஒரு பைசா கடன் இல்லாமல் 2025 முடிஞ்சு 2026 நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது அந்த அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுதுங்க. நீ வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுதுங்க. உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய சொந்தக்காரங்க, உங்களுடைய குடும்ப உறவுகளுமே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா தவறான உறவுகள் என்று தெரிய வரும் பட்சத்தில் அவர்களை விட்டு கொஞ்சம் நாட்கள் விலகி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அது குறிப்பாக குடும்ப உறவாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் ஒரு 6-7 மாதங்கள் மட்டும் அவர்களை விட்டு விலகி இருக்கும் பட்சத்தில் எந்த ஒரு பாதிப்பும் எந்த ஒரு பிரச்சனையும் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் வராதுங்க. புத்தியை தீட்ட வேண்டிய காலகட்டம். அடுத்து 48 நாட்களுக்கு ராசி அதிபதி குரு பகவான் அஷ்டமஸ்தானம் செல்ல போறார். கவனமாக செயல்பட வேண்டும். வெளிநாட்டு வேலை மற்றும் பயணம் திட்டமிட்டபடி நடக்குங்க. அதிகார பதவியில் இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்ல நல்ல சான்சஸ் எல்லாமே கிடைக்குங்க. அதே மாதிரி மற்றவங்களுக்கு எல்லாமே அதிகார பதவியில் இருக்கவங்க வந்து நட்பாக கிடைப்பாங்க. ஓகேங்களா? மூத்த சகோதரர் வகையில் சில சாதகங்களும் பல பாதகங்களும் உண்டாகும். சொத்துக்கள் விற்பனையால் ஆதாயம் உண்டு. கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன சலசலப்புகள் வரலாம். பேச்சில் நிதானமும் கவனமும் தேவை. குடும்ப செலவுகள் அதிகரிக்கும். தீபாவளி பட்ஜெட் கூடும். அதற்கு தகுந்த வரவும் இருப்பதால் சமாளிச்சிருவீங்க. சொத்து தொடர்பான வழக்குகள் சாதகமாகும். வெளிநாட்டில் வெளியூரில் வசிப்பவர்கள் பூர்வீகத்தில் சொத்து வாங்கலாம். சிலர் புதிய இன்சூரன்ஸ் பாலிசி எடுப்பீங்க. வேலை பளு கூடும். வாழ்க்கையை பாதிக்கும் முக்கிய முடிவுகளை எடுப்பதை தவிர்க்க வேண்டும். உணவு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். நவகிரக குரு பகவான் வழிபடுவதால் ஏற்றமான பலன்கள் நடக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும். திருமண வயதில் உள்ள பிள்ளை அல்லது பெண்களுக்கு வரன் தேடும் முயற்சியில் ஈடுபடலாம். நல்ல வரன் அமைவதற்கு வாய்ப்பு இருக்குதுங்க. கணவன் மனைவிக்கிடையே சிறு அளவில் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் என்றாலும் உடனே சரியாகிவிடும். சிலருக்கு திடீர் பணவிற்கு வாய்ப்புண்டு. அலுவலகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். சக ஊழியர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்வது நல்லது. உங்களுடைய பணிகளை நீங்களே கவனத்துடன் செய்வது நல்லது. அதிகாரிகள் கடுமையாக பேசினாலும் பொறுமையாக கடைபிடிக்க வேண்டும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்காது. போட்டிகளை சமாளிக்க கடுமையாக உழைக்க வேண்டி வரும். புதிய முயற்சிகள் எதுவும் இப்போது வேண்டாங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமான காலகட்டம். செலவுகளை சமாளிக்க தேவையான பணம் கிடைக்கும். அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கும். நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானுங்க. தனுஷ் ராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலன்கள் இருக்கும். சில இடங்களில் நன்மைகள் இருக்கும். சில இடங்களில் போராட்டங்கள் இருக்கும். உத்தியோக ரீதியாக சில பிரச்சனைகள் வரலாம். ஆனால் காத்திருந்த பதவி உயர்வு கிடைக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சிறப்பாக இருக்கும். கடுமையான முயற்சிகளுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும். குடும்பத்திலிருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். பிள்ளைகளால் சில சிக்கல்கள் முடிவுக்கு வரும். உத்தியோகத்தில் இருக்கவங்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகம் பார்ப்போருக்கு சாதகமான சூழல் அமையும். சக ஊழியர்களுடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை படிப்படியாக விலகும். வியாபாரம் சார்ந்த பயணங்கள் ஏற்படும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். கணவன் மனைவி விட்டு கொடுத்து போவதால மகிழ்ச்சி நிலவும். பிள்ளைகளின் படிப்பு செலவுக்காக வருமானத்தை பெருக்க வேண்டும். கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் மேன்மையான பலனை அடைவீங்க. புதிய முதலீடுகள் மூலம் திட்டம் அமைத்து முதலீடு செய்ய வேண்டும். சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி உயர்வு தாழ்வான பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும். சனி 3ஆம் இடத்துல இருப்பதால் புத்திசாலித்தனமாக வேலை இடத்துல இருந்த சிக்கலை சமாளிப்பீங்க. நீங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உறவினர்கள் விஷயத்துல கவனமாக இருக்க வேண்டும். அறிமுகம் இல்லாத பெண்களிடம் அதிக நெருக்கம் வேண்டாம். இந்த காலகட்டம் தனுஷ் ராசிக்காரர்களுக்கு தங்கள் தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றுக்கு தேவையான அக்கறை செலுத்த வேண்டும். பண விஷயத்துல எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதே மாதிரி பெரியோரின் அன்பு உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான எண்கள் 6, 7. வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தர்ஷனாமூர்த்தி. ஏன் நான் தர்ஷனாமூர்த்தி உங்களுக்கு வழிபாடு செய்ய சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் உங்களோட ராசி அதிபதி யாருங்க? குரு பகவான். குரு பகவானை வலுப்படுத்தணும் அப்படின்னா நம்ம குரு தர்ஷனாமூர்த்தியும் குரு பகவானையும் வழிபாடு செஞ்சே ஆகணுங்க. வியாழக்கிழமைகள் தோறும் விரதம் இருங்க. ஒருவேளை விரதம் இருங்க. காலையில் விரதம் இருங்க. விரதம் இருந்துட்டு நீங்கள் குரு பகவான் கோயிலுக்கு போயிட்டு நவகிரகங்களை வீட்டுக்கு குரு பகவானுக்கு மஞ்சள் கொண்ட கடலையை மாலையாக கட்டி போடுங்க. மஞ்சள் வஸ்திரம் சாற்றி
ஓகேங்களா, சாட்சி அர்ச்சனை செய்து பூஜை செய்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கை வளமாக மாறும். ஓகேங்களா, உங்களை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பரிகாரம் சொல்கிறேங்க. தினமும் காலையில் எந்திரிச்ச உடனே குளிச்சுட்டு வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி நான் ஒரு மந்திரம் சொல்கிறேன், அதை 27 முறை கட்டாயமாக பாராயணம் செய்யணும். ஓகேங்களா, பார்வையினால் தோஷத்தை போக்குகின்ற சீர்பெருமை பெற்றவனே, பொன்னவனே, நேர்நிறைகள் தவறாத நித்திலனே, ஊர் புகழ அருள் செய்வாய் போற்றி போற்றி. இந்த மந்திரத்தை கட்டாயம் 27 முறை சொல்லணும். முடியல அப்படிங்கிறவங்க கட்டாயம் 9 முறையாவது நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லணுங்க. உங்கள் ஃபோனில் வால்பேப்பராக குரு பகவானுடைய ஃபோட்டோவோ இல்லை குரு தட்சிணாமூர்த்தியோட ஃபோட்டோவோ வச்சுக்கோங்க. வச்சு நீங்கள் அவர் ஒவ்வொரு டைமும் அவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி கிடைக்கும். வாழ்க்கையில் வளம் உண்டாகும், செல்வம் சேரும். எல்லாத்துக்குமே குரு பகவான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாருங்க. ஓகேங்களா, வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. வாழ்த்துக்கள்.